பொன்னியின் செல்வன் நாவல் ஆசிரியர் கல்கியின் மனம் கவர்ந்த கதாபாத்திரம் குந்தவையா நந்தினியா? குந்தவை அப்படின்றது ஒரு ரியல் கேரக்டர். நிஜமாவே குந்தவை அப்படின்றவங்க சோழர் காலத்தில் வாழ்ந்த ஒரு இளவரசி. ஆனால் நந்தினி அப்படின்றது கல்கியோட ஒரு கற்பனை கதாபாத்திரம். நந்தினி அப்படின்ற கற்பனை கதாபாத்திரத்தை ஏன் கல்கி இந்த நாவலில் எழுதினாரு? இந்த கதாபாத்திரத்தின் மூலமாக கல்கி இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரு? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியணும்னா முதல்ல குந்தவையை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். சோழ நாட்டு மன்னன் சுந்தர சோழனுக்கு 3 பிள்ளைகள். மூத்தவர் ஆதித்த கரிகாலன், பிறகு குந்தவை, இளையவன் அருள்மொழிவர்மன். ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்ற வாக்கியம் அருள்மொழிவர்மனோட வாழ்க்கைக்கு நல்லாவே பொருந்தும். பட்டத்து இளவரசன் ஆதித்த கரிகாலனோட மர்மமான மரணத்தை தொடர்ந்து அதே கவலையில் அவங்க அப்பா சுந்தர சோழரும் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அரியணை ஏறின உத்தம சோழனோட ஆட்சியில் மக்களுக்கு பெருசாக திருப்தி இல்லை. அதுக்கப்புறம் சோழ நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக தன்னோட தம்பி அருள்மொழிவர்மனை அரியணையில் உட்கார வச்சு சிறந்த முறையில் நாட்டை ஆள வழிகாட்டினவங்க தான் இந்த குந்தவை. குந்தவை அறிவும் அழகும் நிறைந்த சோழ நாட்டிலேயே மிகச்சிறந்த ஒரு பெண்ணாக இருந்தாங்க. நாடாளும் மன்னனுக்கு வெறும் வீரம் இருந்தால் மட்டும் பத்தாது, நிதானமும் வேணும் அப்படின்னு தன் தம்பி கூடவே இருந்து சின்ன சின்ன அறிவுரைகள் சொல்வதில் இருந்து மிக ஆபத்தான போர்களுக்கு கூட தன் அறிவு கூர்மையை பயன்படுத்தி வியூகங்களை அமைச்சு கொடுத்து தன் தம்பியை வெற்றி பெற செய்த வரைக்கும் குந்தவையோட பங்கு இருக்குது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சோழர் காலத்திலேயே குந்தவையோட ஆலோசனைப்படி இலவச மருத்துவமனைகள் கட்டப்பட்டன. எப்படிப்பட்ட நிலைமையிலையும் எவ்வளோ பெரிய அறிஞராக இருந்தாலும் குந்தவையோட ஆலோசனை இல்லாமல் எதையுமே செஞ்சதில்லை. ஏன்னா குந்தவை யோசித்து ஒரு விஷயத்த சொன்னால் அதில் வெற்றி நிச்சயம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. அருள்மொழிவர்மன் ராஜராஜ சோழனாக போற்றப்படுவதற்கும் அவரது ஆட்சி காலம் பொற்காலமாக போற்றப்படுவதற்கும் முக்கியமான காரணம் குந்தவை. சோழர் ஆட்சி காலத்தில் தனக்கு நிகரான ஒரு பெண் இல்லவே இல்லை என்பதை நிரூபித்தவர் குந்தவை. குந்தவை கதாபாத்திரம் கல்கி அவர்களின் மனம் கவர்ந்த கதாபாத்திரமாக இருக்கலாம். ஒருவேளை குந்தவைக்கு நிகரான அழகும் அறிவும் நிறைந்த இன்னொரு பெண் சோழர் குலத்தில் இருந்து அவள் அரச குடும்பத்தில் பிறக்காத அங்கீகாரமற்ற ஒரு பெண்ணாக இருந்திருந்தால் அவள் சமுதாயத்தில் எப்படி மாற்றப்படலாம் என்பதை நினைத்து குந்தவைக்கு அறிவிலும் அழகிலும் சற்றும் குறையாத நந்தினி கதாபாத்திரத்தை கல்கி எழுதியிருக்கலாம். அப்படி இல்லை என்றால் ஒருவேளை கதையின் சுவாரஸ்யத்திற்காக கூட நந்தினியின் கதாபாத்திரம் படைக்கப்பட்டிருக்கலாம். இந்த கதாபாத்திரத்தின் மூலம் கல்கி நம் சமுதாயத்திற்கு சொல்லும் கருத்து என்ன? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நந்தினியை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். பொன்னியின் செல்வன் நாவலை பொறுத்த வரைக்கும் நந்தினி அப்படின்ற பேரை கேட்டாலே எல்லோர் மனசுலையும் தோணுவது பேரழகி அப்படின்றது தான். பெண்களையே மயக்கும் அளவிற்கு பேரழகி. இவளது அழகில் மயங்காத ஆண்களே இல்லை என சொல்லலாம். அனைவரையும் மயக்கும் அழகோடு அறிவிலும் சிறந்தவளாக இருந்தால் நந்தினி. சோழ சாம்ராஜ்யத்தின் மிகச்சிறந்த அறிவாளியாக இருந்தவர் முதலமைச்சர் அனிருத்தர். அவருக்கு தெரியாமல் சோழ நாட்டில் எந்த அணுவும் அசையாது. அப்படிப்பட்ட அனிருத்தராலேயே நந்தினியின் அடுத்த திட்டம் என்னவென்றோ அடுத்த நடவடிக்கை என்னவென்றோ கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நந்தினி திறமை வாய்ந்தவளாய் இருந்தாள். தனது அழகையே ஒரு ஆயுதமாக்கி அரசியல் சதுரங்க மேடையில் மிக கவனமாக காய்களை நகர்த்துபவள் நந்தினி. அப்படிப்பட்ட நந்தினி ஒட்டுமொத்த சோழ சாம்ராஜ்யத்தையே பழிவாங்க துடிப்பதற்கு காரணம்தான் என்ன? அதற்கு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரமற்ற மதிப்பற்ற ஒரு பெண்ணாக பார்க்கப்பட்டதுதான் காரணம். குந்தவையின் தந்தை சுந்தர சோழர் வானமாதேவியை மணப்பதற்கு முன் ஒரு தீவில் மந்தாகினி என்னும் ஊமை பெண்ணை சந்தித்து அவளை காதலித்து அவளுடன் சில காலம் சேர்ந்து வாழ்ந்தார். அந்த ஊமை பெண் மந்தாகினியின் மகள்தான் நந்தினி.
ஆனால் நந்தினி சுந்தர சோழருக்கு பிறந்த மகள் அல்ல. சுந்தர சோழர் வானமாதேவியை மணந்த பிறகு மந்தாகினி பாண்டிய மன்னர் வீரபாண்டியனுடன் சேர்ந்து சில காலம் வாழ்ந்தாள். அந்த உறவில் பிறந்தவள்தான் நந்தினி. சிறு வயதிலிருந்தே தாய் தந்தையின் அரவணைப்பு கிடைக்காமல் மந்தாகினியின் சகோதரி மகளாக முதலில் வளர்ந்து பிறகு ஒரு குருக்களின் வீட்டில் வளர்ப்பு பெண்ணாகிறாள் நந்தினி. அப்பொழுதுதான் ஆதித்த கரிகாலனை சந்திக்கிறாள். அந்த இளம் பருவத்தில் ஒருவரை ஒருவர் காதலிக்கவும் ஆரம்பிக்கின்றனர். அப்பொழுது அரசு குடும்பத்து பெண் இல்லை என்ற காரணத்தினாலும் தாய் தந்தை யாரென்றே தெரியாத காரணத்தினாலும் இளவரசர் ஆதித்த கரிகாலனிடமிருந்து பிரிக்கப்படுகிறாள் நந்தினி. பிறகு மன்னன் வீரபாண்டியன் என்னை மணந்து கொண்டால் உன்னை அரியணையில் அமர்த்துவேன் என்று சொன்னதை நம்பி அவரை மணந்து கொள்ள சம்மதிக்கிறாள். இதில் கொடுமை என்னவென்றால் தன் தாயோடு சேர்ந்து வாழ்ந்த அதே வீரபாண்டியன்தான் அவர் என்பது நந்தினிக்கு தெரியாது. ஒருமுறை ஆதித்த கரிகாலன் தன் பரம எதிரியான வீரபாண்டியனை நந்தினியுடன் பார்த்தபோது அவனது கோபம் இன்னும் அதிகமானது. அவர் நந்தினியின் கண் முன்னாலேயே வீரபாண்டியனின் தலையை துண்டித்தார். இதனால் நந்தினியின் அரியணை கனவில் மீண்டும் மண் விழுந்தது. இப்படி விதி ஆளும் வர்க்கத்தின் மூலமாக நந்தினியின் வாழ்க்கையில் மாறி மாறி விளையாடிக்கொண்டே இருந்தது. இதோட விதி தன் விளையாட்டு நிறுத்திடுச்சா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனை கொன்ற பிறகு மறுபடியும் அதே விதியால் தன்னுடைய வயசுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத வயதான ஒரு முதியவரை கல்யாணம் செஞ்சு சோழ நாட்டை பழிவாங்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறாள். சோழ நாட்டில் மறுபடியும் காலடி எடுத்து வைக்க சுந்தர சோழனுக்கே மாமா முறையில் இருக்க பெரிய பழுவேட்டையரை திருமணம் செஞ்சுக்கிறா நந்தினி. சுந்தர சோழன் வீரபாண்டியன் அப்படின்ற 2 மன்னர்களாலும் மந்தாகினியோட வாழ்க்கை எப்படி பாதிக்கப்பட்டதோ அதே போல அவளது மகள் நந்தினியின் வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது. குந்தவையை போல வெளிப்படையாக ஒரு அரசனுக்கு பிறக்கல அப்படின்னாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு அரசனின் மகளாய் பிறந்தும் ஒரு அங்கீகாரம் இல்லாமலே வளர்கிறாள் அவள். ஒரு முறையற்ற திருமணத்தில் பிறந்தது அவளது தவறு இல்லை அப்படின்னாலும் அதுக்கான தண்டனையை தன் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கிறாள். சோழ நாட்டையே பழிவாங்கும் நந்தினியின் எண்ணத்திற்கு இதுவே காரணமாக அமைகிறது. பெரிய பழுவேட்டையரை தன் அழகுல மயக்கி அவரின் மூலமாக சோழ சாம்ராஜ்யத்தை அழிக்க நினைக்கிறாள் நந்தினி. வீரபாண்டியனின் தலையை துண்டித்த ஆதித்த கரிகாலனை தஞ்சை மண்ணில் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பே கொல்வேன் என்று சபதமெடுக்கிறாள். அதன்படி காஞ்சிபுரத்திலிருந்து தஞ்சைக்கு வரும் வழியிலேயே ஆதித்த கரிகாலன் பாண்டிய ஆபத்துதவிகள் படையால் கொல்லப்பட்டதும் நந்தினியின் திட்டத்தால்தான். இப்பொழுதும் அவள் வாழ்க்கை திருப்தி அடைந்ததாக தெரியவில்லை. அதன் பிறகு அவளை பற்றியோ அவள் எப்படி இருந்தாள் என்பதை பற்றியோ எந்த குறிப்பும் இல்லை. எப்படி அவள் வாழ்க்கை மர்மமாக தோன்றியதோ அப்படியே மர்மமாகவே மறைந்தது. தன் அழகில் மயங்கிய ஆண்கள் எவருமே தனக்கென்று ஒரு கௌரவமான வாழ்க்கையை கொடுக்கவில்லை என்பதும் எவ்வளவு முயற்சி செய்தும் தன் வாழ்வு அங்கீகாரமற்றதாகவே இருந்தது என்பதையும் நன்கு உணர்ந்தாள் நந்தினி. ராஜராஜ சோழன் என்ற ஆணின் வெற்றிக்கு பின்னால் எப்படி குந்தவை என்ற ஒரு பெண் இருந்தாலோ அதே போலத்தான் ஆதித்த கரிகாலன் என்ற ஒரு ஆணின் வீழ்ச்சிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் என்பதை உணர்த்துவதற்காக கூட இந்த கதாபாத்திரம் படைக்கப்பட்டிருக்கலாம். நந்தினியும் குந்தவையும் அழகிலும் அறிவிலும் சமமாய் இருந்தாலும் ஒரு அரசனுக்கு மகளாய் பிறந்ததனால் குந்தவை போற்றப்பட்டாள். ஆனால் தாய் தந்தை யாரென்று தெரியாததனால் நந்தினி தூற்றப்பட்டாள். சமுதாயம் ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் மாற்றலாம் என்பதை சொல்வதற்காகவே இந்த நந்தினி என்னும் கதாபாத்திரத்தை கல்கி படைத்திருப்பார் போலும். நந்தினி என்னும் இந்த கற்பனை கதாபாத்திரம் குந்தவை என்னும் உண்மை கதாபாத்திரத்தை மிஞ்சிய கதாபாத்திரம் என்றே சொல்லலாம். முன்னணி நடிகையாய் இருந்த மீனா அவர்கள் பொன்னியின் செல்வன் நாவலில் வரும் நந்தினி கதாபாத்திரத்தில் தான் நடிக்க ஆசைப்பட்டதாகவும் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னும் ஐஸ்வர்யா ராய்க்கு கிடைச்சது அவங்களுக்கு பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு எல்லா நடிகைகளும் நடிக்க ஆசைப்படுற அந்த கதாபாத்திரத்தை கல்கி அவர்கள் மிக அழகாக வர்ணித்து எழுதியிருப்பார்.
உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரம் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாபிக் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.